ஏன்டா ஏன்டா இவங்கள போய் ஏமாத்துன? பாவம்டா, அவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க தெரியுமாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி இந்த பையன்லாம் கஷ்டப்பட்டு அப்படி மேல வந்திருக்குடா. மக்களே, நான் யாரை பத்தி சொல்றேனே தெரியலல்ல. வாய்ஸை கேளுங்க. தெரியும், பாவம் நீங்கெல்லாம் பதறுவீங்க. ஏன்னா அவ்வளவு பேர் மக்கள் மனசை புடிச்ச பையன் அவங்க வீட்லயே இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். அந்த வாய்ஸை கேளுங்க. கொடுத்தாங்க. அக்கா இந்த ஆதி பையன் இருக்கால்லக்கா, ஐயோ எப்ப உன்னையுமா ஏமாத்துனா? ஏமாத்தினாவா? ஐயோ அக்கா, நான் ஒரு ப்ரமோஷன் பண்ணேன்க்கா. என்ன ஆச்சு, அந்த ப்ரமோஷன்ல ஒரு சாரி வந்து ஒரு 5 பட்டு சாரி கொடுத்தாங்க. சரியா? வீட்டுல வந்து கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால 5 பட்டு சாரி கொடுத்தாங்க. வீட்டுல வந்து அந்த கண்டென்ட்டே எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து அந்த சாரி வந்து அர்ஜென்ட்டா பிராண்ட் கேக்குறாங்க, வேற ஒரு ப்ரமோஷன் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆதி வந்து போர்ட்ரேட் போட்டு வாங்கிட்டான். அந்த போர்ட்ரேட் எங்க போச்சுன்னா ட்ரிப்ளிகேன் தான் போச்சு. சரிங்களா? நான் வந்து சரின்னு விட்டுட்டேன். நான் சரி இவ குடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். எனக்கு பிராண்ட் சைட்ல இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது, நாங்க இந்த மாதிரி சாரியே ரிவ்யூ பண்ணவே இல்ல, சாரி அனுப்பிடுங்க எனக்கு மெசேஜ் பண்றாங்க. என்ன ஏது சாரி அனுப்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதிக்கு போன் அடிச்சு கேட்டேன். இல்ல இல்ல அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, மறந்து போய் எங்கேயோ வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி சமாளிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு அவங்க எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, இன்னும் எங்களுக்கு சாரியே வரலங்க, நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. 5 பட்டு சாரி 3.5 லட்சம் ரூபாய்க்கு. அது ஐயோ 3.5 லட்சம் ரூபாய். அது இப்ப வரைக்கும் அவங்க குடுக்கவே இல்ல. நான் உங்களை நம்பிதானே கொடுத்தேன்னு என்கிட்ட கேக்குறாங்க. இவன்ட்ட போன் பண்ணி கேட்டா நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் பண்ணுவாங்களோ மெசேஜ் பண்ணலையோ அது எனக்கு அந்த சாரி வந்து இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள என் வீட்டுல இருக்கணும். ஏன்னா நான் கை நீட்டி அந்த புடவை ப்ரமோஷனுக்காக நான் வாங்கிருக்கேன். அப்ப நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் கேமரால தெரியுறேன். அதனால இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா என்னமோ சொல்லிட்டு போன வச்சுட்டாங்கக்கா. பண்ண மாட்டாங்கக்கா. நான் எனக்கு காலையில இருந்து எனக்கு அப்படியே மண்டெல்லாம் உருண்டதுக்கா. எனக்கு அப்படியே சீரியஸா சொல்ல போனா, நீங்க பண விஷயத்துல ஏமாத்துறான். சரி உங்க வீடியோ எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் நான் எல்லாமே. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துடுச்சு. இன்னும் அந்த புடவையை கேட்டா EVP-ல போய் மிக்ஸ் ஆயிடுச்சு. EVP-ல ஷூட்டிங்ல போய் மிக்ஸ் ஆயிடுச்சு. அது எப்படி பாப்பா ஆகும்? EVP-ல ஷூட்டிங்ல போய் மிக்ஸ் ஆகும். அதுதான் எத்தனை போர்ட்ரேட் போட்டிருப்போம், எத்தனை டன்கோ போட்டிருப்போம் நம்ம. அதுதான் அவன் பண்ணுவான். அவன் பயங்கரமான கிரிமினல்யா, பயங்கரமான கிரிமினல். பேமெண்ட்லயும் நான் சொன்ன பேமெண்ட் நீ ஒரு 10 ரூபாய் ஒரு 5 ரூபாய் கூட வச்சு சொல்லிருந்தா கூட நம்ம அனுப்பிச்சு விட்டுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு அதிகமான பேமெண்ட் வாங்கிட்டு அதுலயும் வந்து எனக்கு கம்மியா தருது. ஆட பாவி. அந்த பேமெண்ட் விஷயத்துல என்ன கேக்குறீங்க, பிராண்ட் நான் என்ன ஓகே பண்றதுக்கு முன்னாடியே பேமெண்ட் போட்டாங்க. ஆனா எனக்கு அந்த பேமெண்ட் 4 தடவை போட்டு வச்சிருக்கான் பிச்சை குடுக்குற மாதிரி. எத்தனை தடவை கையில கேஷ் இருக்குங்க, போய் ஏடிஎம்ல போடுறேன். அந்த விஷயத்துலயே செம்ம காண்டாயிட்டேன் நானு. அந்த காசெல்லாம் கொண்டு போய் தான் தலைவர் தானம் பண்ணாரு. அக்கா எனக்கு என்ன, நான் போடவே ஏன்டா நீ அவங்களை ஏமாத்துற. எனக்கு அந்த கோவம் வந்துச்சுக்கா, எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சுக்கா. எனக்கு நம்மள நம்பி ஒருத்தவங்க குடுத்துருக்காங்களே ப்ரமோஷனுக்கு. நீ எதுக்கு வாங்கின முதல்ல கேட்டா வந்து அவர் வாங்கிட்டாங்க எங்கயோ வச்சுட்டாங்கன்னு பொய் வேற. இந்த சைடு ஒரு பொய், அந்த சைடு ஒரு பொய். அப்படிதான் தம்பி பண்ணுவான். என்ன வாய்ஸ் வாங்கி நான் வர வாங்க. நான் நிஜமாவே சொல்றேன், இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வீட்டுல புடவை வரலன்னா நான் நிஜமா சீரியஸா கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன். என்னப்பா புடவை கொண்டு வித்துருப்பானா? அக்கா வித்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அது 3.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பட்டு புடவை பண்ணிருப்பாப்பா. 3.5 லட்சம் அவன் கிரிமினல் தெரிஞ்சிருக்கும் பாப்பா அவனுக்கு. ஐயோ அந்த இதுக்கு எல்லா ப்ரமோஷனும் அவன் தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு நடிகரை சிக்க வைப்பான்னு நினைச்சேன். ஆனா சத்தியமா ஒன்னே சிக்க வைப்பான்னு நினைக்கல பாப்பா நானு. இல்லக்கா, அவன் தெரியாம என்கிட்ட மோதிட்டான். எந்த லெவலுக்கு போவேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சொல்றேன், ஏமாத்துறது போய் சொல்றது இதெல்லாம் செம்ம காண்டாகும். அது என்கிட்டயே வேலை காட்டுறனா அப்ப அவன் யாரு? இல்ல இவங்களுக்கு நம்ம போய் சொன்னா எல்லாரும் வந்து அப்படியே இதுவாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறானா? அதுதான் பாப்பா, நம்ம வச்சு கழுத்துறதுதான் பாப்பா. வீட்டுல வச்சு சோறு போட்டேன் பாப்பா நானு. தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் போடல. எத்தனை பேர் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேமெண்ட்காக? ப்ரமோஷன் பண்ணி வாய்ப்பே இல்ல. 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். ஆனா இன்னும் 8 லட்சமா?
ஆமா அவ்வளவுதான் அவன் இதுக்கப்புறம் இன்னைக்குதான் நியூஸ் வந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் ஆள் தலைமறைவுதான். அவன் போயிருவான். நாளைக்கு கேஸுக்கு வரமாட்டான். நாளைக்கு வந்து எப்படி வருவான் அவன்? வரவே மாட்டான். இல்லக்கா, நான் வேற அந்த புடவை வேற வாங்கி கொடுக்கணும்க்கா அவங்க கிட்ட. இது பெருசா மாட்டிக்கிட்டான் பாப்பா அவன் கொஞ்சம் நெஞ்சு. நான் சொல்லிருக்கேன் இன்னும் 1/2 hour குள்ள என் புடவை வரணும் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாங்கக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே கட் பண்ணானா? அக்கா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணானா பாப்பா? 3.5 லட்சம் ரூபா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய காசு அது. அது நம்ம காசு கூட கிடையாதுக்கா. அவங்களுக்கா அதுக்கு நம்ம மாட்டிட்டு முடிக்கணுமா சொல்லுங்க? இப்ப நம்ம ஒண்ணு குடுக்கணும்னு சொல்றான் அந்த கடைக்காரு. ஆமா, எனக்கு புடவை வந்தாலும் அவன் என்கிட்ட கேக்குறான். உங்களை நம்பிதான் கொடுத்தேன் அந்த புடவை அப்படின்றான். ஏன்னா கை நீட்டி நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் கடையிலேயே வந்து கேமரா இருக்கும்ல, நான் கை நீட்டி புடவை வாங்கினதில்ல. எப்படி இல்லாம இருக்கும் சொல்லுங்க? ஆமா தங்கம். ஐயோ 3.5 லட்சம் ரூபாய் போடவனா? எப்பா எனக்கு தலையே சுத்துதே சாமி. நான் நினைச்சேன் நடிகரை வச்சு வீடியோ போடல நினைச்சேன். ஐயோ யாரையோ ஏதோ பண்ண போறான்னு நினைச்சேன் நானு. பண்ணிட்டான் பாப்பா, பண்ணிட்டான். பாப்பா அவர்கிட்ட கேஸ் கொஞ்சம் கேஸ் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் பாப்பா. அவன் 30 லட்சம் 40 லட்சம் அவன்கிட்ட ஏமாந்துருக்காங்க. கதறாங்க. எல்லாம் கேஸ் கொடுத்து எது அப்படியே எஸ்கேப்பு. இப்ப இந்த ஊரை விட்டு இப்ப அடுத்து எந்த ஊருக்கு ஓட போறான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பெருசா அடி அந்த வேலையாவது உருப்படியா பாப்பான்னு பார்த்தா அதுலயும் ஏமாத்துறது. நினைச்சேன் பாப்பா. ஆனா சத்தியமா யாரோ என் நடிகர்ல ஏமாத்த போறான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஒன்னே கை வைப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல தங்கம். ரொம்ப வெஸ்ட்க்கா, ரொம்ப வெஸ்ட். இல்லக்கா அதுக்கு சீரியஸா ஆக்ஷன் எடுக்கதான் போறேன் நானு. நான் காட்டுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, சீரியஸா அவன் என்ன ஏதுன்னு பாக்கதான் போறான். பாவம் அது. சொல்றேன் தெரியலையே நான் வந்து சரி வெளியில தான் பண்றான் ஒர்க்னு வரும்போது இவன் அதெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கேவலம் ஒரு புடவையை கூட சுட்டி வச்சுட்டு அது இங்க போய் மிக்ஸ் ஆயிடுச்சு அங்க போய் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மத்தவங்களை கோத்து விடுறதுலாம் என்ன நியாயம்? கேட்டா சொல்றான் இதுக்கு நான் என்ன ரெஸ்பான்சிபிள், நான் பாத்துக்கிறேன், நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. அப்படி பண்ண முடியாதுல பாப்பா. அந்த கடைக்கார வந்து ஒண்ணு இல்லாத பண்ணுவாங்க. நீ இதுல ஏமாத்தினத தப்பா சொல்லுவாங்க. அதான் சொல்லிட்டேன் நான் இன்னும் 1/2 நாட்குள்ள வரல அப்படின்னா சாரி வந்து வரல அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்றேன். இதுக்கு ஒரு விஷயம் பண்றானா அதை வந்து ஒழுங்கா ஒரு ரெஸ்பான்சிபிளா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன? ஐயோ எங்க கொண்டு வித்துட்டான் பாப்பா. ஏதோ அவன் வித்திருப்பான் பாப்பா, வித்திருப்பான். அவன் மோசமான பையன். 1.5 மாசமா? ஆமாங்கா, பிப்ரவரி 19ஆம் தேதி நான் ப்ரமோஷன் பண்ணிருக்கேன். ப்ரமோஷன் பண்ணி முடிச்சாச்சு. 20, 24 கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் என்னக்கா? நீ டேட் 27 பாப்பா, விடுதா 28. ஒரு மாசம் ஆச்சுக்கா. அவ்வளவுதான். அவன் வித்திருக்கான் ஜாமி. அவன் இப்ப அது அவங்களும் டெய்லி போடவைங்கன்னு அவன்கிட்டயும் கேட்டிருக்காங்க. அவன்கிட்ட கேட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வரலன்றதா எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவனுக்கு காசு வேணும் பாப்பா. ஏன்னா அந்த அன்னைக்கு இதுல பாலிமர்ல வந்து நியூஸ் கொடுத்தான் தெரியுமா? பின்னாடி நிக்கிறவங்களுக்கு பூரா அவ்வளவு காசு கொடுத்திருக்கான். அவனுக்கு நினைப்பு, அவனுக்கு காசு இருந்தா என்ன வேணாலும் சமாளிக்கலாம் நினைப்பு. வா பாப்பா கொண்டிருக்கான் பாப்பா ஒரு ஆளைய. அவர் ட்ரெயின்ல வந்து செத்து போயிட்டாரு பாப்பா. அவங்க குடும்பம் பதறுது பாப்பா. அந்த வீடியோ போட சேலத்துல இருந்து அவ்வளவு கதறல் வருது பாப்பா எனக்கு. அதுதான் பாப்பா. இப்ப நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க தெரியுமா? ஒரு வேலை பார்க்க முடியல பாப்பா. சின்ன மருமகள் சீரியலை விட்டேன் அவங்கனால. நிம்மதி இல்லாம இருக்கேன். கையில காசை வச்சுட்டு 1/2 மணி நேரத்துல போட்டுறேன், 1 மணி நேரத்துல போட்டுறேன், இன்னும் ஒரு 1/2 hourல போட்டுறேன். ஆனா போடவே மாட்டான். வித்திருப்பான் பாப்பா. அவன் வித்திருப்பான் பாப்பா. அவன் திருட்டு பைய பாப்பா. அவன் திருட்டு பைய பாப்பா. தொலைஞ்சு போச்சுங்க. புடவை வந்து காணாம போயிடுச்சு. EVP போயிடுச்சு. EVP ஷூட்டிங்ல கலந்துச்சு. எப்படி இல்ல நம்ம நடிக்காம இருக்கமா? இல்ல EVP ஷூட்டுக்கு போகாம இருப்போமா? நம்ம ஒண்ணு புக் பண்ணாலும் நம்ம கிட்ட தானே வரும். தெரிஞ்சவங்களுக்கு 3-4 பேருக்கு பேமெண்டே போடலக்கா. ஐயோ அம்மா, அவன் போட மாட்டான் தங்க. அவன் போட மாட்டான். அவங்க அம்மாவும் சேர்ந்து பயங்கரமா நடிச்சிருச்சு. வேற லெவல நடிச்சிருச்சு எல்லாரும். எனக்கு இப்ப வீட்டோட கண்டிச்சு வைக்காம இப்படி ஊராந்திரிய விட்டா அப்படிதான் இருக்கும். ஆமா, புள்ளைய வந்து ஒழுங்கா வளர்க்கணும். எத்தனை குடும்பத்தை கெடுப்பேன். எத்தனை குடும்பம் தெரியுமா தங்க? ஒரு புள்ளையெல்லாம் மிரட்டி இருக்கான்.
எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்கு. அதை பார்த்துதான் எனக்கு பயம் வந்துச்சு. எனக்கு நிஜமாவே சொல்ல போனா ஐயோ நம்ம கையில வேற பட்டு புடவை வேற கொடுத்து விட்டாங்களா, 5 பட்டு புடவைய இவன் கொடுத்தானா இல்லையான்னு தெரியல நினைச்சு பயந்துட்டே உட்காந்துன்னா அவங்க மெசேஜ் போட்டாங்க இன்னைக்கு. அந்த மெசேஜ் கூட உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் பாருங்க, இன்னும் எனக்கு வரவே இல்ல அப்படின்னு. ஐயோம்மா இவன் வாங்க முடியாத தங்கம். நினைச்சேன் கடைசியா என்ன ஏமாத்தினதா இருக்கட்டும்னு. ஆனா வந்து நல்லா தெரிஞ்ச நடிகரே உங்க வீட்டுக்கு புடவைய கூட வந்து விட்டு வைக்கலன்னா அப்ப நீ என்ன ஆளு நீ முதல்ல? அதான் தெரியுதாங்க உங்க வீட்டுக்காரு மேல என் சின்ன பையன்லாம் அவ்வளவு பைத்தியம் தம்பி பாப்பா. பாதி விஷயமும் தெரியும், பாதி விஷயம் தெரியாது. பாவம் இல்லையா? இரு நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்தோன்னா அவருக்கு அவன் ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன். புரியுதுக்கா, நான் அந்த பேசுறேன் நானு. சரி உங்களுக்கு நான் என்னன்னு அப்டேட் பண்றேன். சரி தங்கம். ஓகேக்கா. சரி பாய்க்கா. பாய்டி தங்கம். இப்ப இந்த வீடியோவை தாமரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன மருமகள் சீரியல் தமிழ்ச்செல்வி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர ஸ்வேதாவோட கணவர் ஆதி தாமரையை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆதி நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃபோட நிறைய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பொன்னி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த வைஷ்ணவியும் ஆதி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ப்ரூஃபோட இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.